வணக்கம். இனியவை கூறல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் என்கிறார். சிறுமையுள் நீங்கிய இன்சொல், இது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. இன்சொல் என்றால் கேட்பவர் மனம் மகிழக்கூடிய வகையில், பார்வையாளர்கள் விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய வகையில் பேசுகின்ற பேச்சா, எதிரில் இருப்பவர்கள் நகைத்து மகிழ வேண்டும் என்பதற்காக பேசுகின்ற இரட்டையர்த்த வசனங்கள், மலினமான நகைச்சுவைகள், விரசமான துணுக்குகள் அனைத்தும் இன்சொல் என்ற தகுதியை பெறுமா என்ற ஒரு வினா எழுப்பப்பட வேண்டும். அதனால்தான் வள்ளுவர் கூறுகின்றார், சிறுமையுள் நீங்கிய இன்சொல். எந்த சொல் தன்னுடைய சொற்களிலே சிறுமைத்தன்மை இல்லாமல், கீழ்மைத்தன்மை இல்லாமல் இருக்கிறதோ அந்த சொல்தான் இன்சொல். கேட்பவர்க்கு பிடிக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசுவது இன்சொல் ஆகாது. எதிரில் இருப்பவர் உள்ளம் வருந்தினாலும் அது அவர்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டி திருத்தும் வகையிலோ, அவர்களை கடிந்துரைத்து ஆனால் வாழ்விலே உயரச் செய்வதாக அமையும் வகையிலோ அமைந்தால் அதுதான் இன்சொல். அதை வன்சொல் என்று கூறக்கூடாது. கேட்பதற்கு இனிமையாக இருப்பதல்ல இன்சொல், ஒரு சொல்லினால் விளையக்கூடிய பயன் நன்மையை தருமாயின் அதுதான் இன்சொல். அப்படிப்பட்ட இன்சொல்லை ஒருவன் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் அது அவனுக்கு இம்மையும் மறுமையும் நன்மையை தரும். இம்மை மறுமை என்றால் இப்பிறப்பு, பிறப்புக்கு பிந்தைய நிலை எனலாம், இப்பிறப்பு அடுத்த பிறப்பு எனலாம், இப்பொழுது அதன் பிறகு எப்பொழுதும் என்றும் கூறலாம். கேட்பவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் அமையும் சொல், அவருடைய உள்ளத்தினுடைய மேன்மையை உன்னதமாக்கும் சொல், துன்பத்திலே துவண்டு போயிருக்கக்கூடிய ஒருவனை தூக்கி நிறுத்தும் சொல், தவறான பாதையில் நடைபோட முயல்பவனை தடுத்து நிறுத்தும் சொல், பல்வேறு துயரங்களால் துவண்டு போயிருப்பவனுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி அவனை வாழ்க்கையிலே உயர்த்தக்கூடிய சொல் எதுவோ அதுதான் சிறுமையுள் நீங்கிய இன்சொல். அந்த சொல்தான் சொல்பவர்க்கும் கேட்பவர்க்கும் இம்மை மறுமை ஆகிய எப்பொழுதும் நன்மை தரும் சொல்லாகும். நாம் சொல்லுவதும் இன்சொல்லாக இருக்க வேண்டும், நாம் கேட்பதும் இன்சொல்லாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.